இந்த முட்டை மசாலா வறுவல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முட்டை மசாலா வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 4, சோம்பு அரை டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 4 பல், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 3, வெங்காயம் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முட்டை மசாலா வறுவல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா ரெடி பண்ண போறோம். அந்த மசாலா பண்றதுக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இதுல நம்ம முட்டை எவ்வளவு போடுறோம், 4 முட்டை இப்ப போட போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சம எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு, இது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை மசாலா வறுவல் பண்றதுக்கு நம்ம நம்மளுடைய மசாலாவை கோர்ஸா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்ததா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கோம். இதுல இந்த மாதிரி மெல்லிசா நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம மசாலாலையும் ஆட் பண்ணியிருக்கோம். மேல கொஞ்சமா ஆட் பண்ணோம்னா டேஸ்டியா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா இஞ்சி, இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே பொடியா நறுக்கி இருக்க வெங்காயம் கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஒரு 1/2 வெங்காயம் அளவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா போதும். அடுத்ததா இதுல நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்ததா இதுல கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி, நம்ம ஏற்கனவே மசாலாலையும் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்றோம். அடுத்ததா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்றோம். அடுத்ததா இதுல நம்ம கோர்ஸா அரைச்சு வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க முட்டை நம்ம இதுல உடைச்சு வச்சிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோவா இதை அப்படியே உடையாம ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணாம இது ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். ஒரு 1 மினிட் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சாச்சு. இது இப்ப ஓபன் பண்ணிட்டு இதுல கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்லோவா மிக்ஸ் பண்ண போறோம். நமக்கு சின்ன சின்ன பீசஸா இருந்தா இது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பொரியல் மாதிரி நம்ம கிளறாம ஒரு சின்ன சின்ன பீசஸா நம்ம உடைச்சிடுவோம். கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி நம்ம பிரிச்சு விடுறோம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸ்லோவா மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும்.
கொஞ்சம் வந்து இது கம்ப்ளீட்டாக இது வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நம்ம வந்து அந்த மூடி வச்சதோடைய அந்த சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த முட்டை மசாலா வறுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த முட்டை மசாலா வறுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தோடையுமே சூப்பராக கம்பைன் ஆகும். ரைஸோடையும் கம்பைன் ஆகும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டமோடையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்பைன் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.